வெல்கம் டு ஆன்லைன் ஹோம் பிஸ்னஸ். நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து கேஒய்சி வந்து பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து 50 KB தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேஒய்சியில் நம்மளோட பேன் கார்டு வந்து அப்லோட் ஆகாது. அதில் வந்து எப்படி வந்து 50 KB கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு 50 KB பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஒய்சி ஃபில் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கேஒய்சி வந்து ஃபில் ஆகிக்கும். இப்போ வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரோல் ஆகும். 4 MB அப்படின்னு சைஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 50 KB அப்படின்னு இருக்கும். கம்ப்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் 1 minute. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 48 KBக்கு வந்துருச்சு. டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு கேட்கும். இந்த பேஜில் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேலரிக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கேலரி ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா அங்கே பேன் கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஒய்சி ஃபில் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். கேஒய்சியில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். நேம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது பேன் நம்பர். அதில் இருக்கிற பேன் நம்பர், உங்களுடைய பேன் நம்பர் என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்கும்போதே தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் கொடுக்கும்போதே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. பொறுமையாக டைப் பண்ணுங்க பார்த்து. சூஸ் ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை பேன் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா நீங்கள், அந்த ஃபோட்டோ 48 KB இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு SMS அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா OTP ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த OTPயை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. கிளியர் ஆகிடும், உங்களுக்கு கேஒய்சி ஃபில் ஆகிடும். தேங்க்யூ. கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களது சப்மிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.